விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம் மற்றும் வில்மோர் ஆகிய இருவரும் 19 அல்லது 20ஆம் திகதிகளில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக தங்கியுள்ளனர். அவர்கள் இருவரும் ஸ்டார்லைன் விண்கலத்தில் கடந்த ஆண்டு 5ஆம் திகதி விண்வெளிக்கு சென்றனர். அவர்கள் 8 நாட்களில் பூமிக்கு திரும்பி வர வேண்டியது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நெருங்கிய போது பல பிரச்சினைகளை சந்தித்தது. விண்கலத்தை வழிநடத்தும் அதன் 5 உந்துவிசை அமைப்புகளும் செயலிழந்தன. அதிலிருந்த ஹீலியமும் தீர்ந்து போனது. இதன் காரணமாக இவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவது தாமதமானது. இந்த கால தாமதத்திற்கு காரணம் என்ன? 61 வயதான வில்மோர், 58 வயதான சுனிதா இருவரும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். மனிதர்களுடன் சென்ற போயிங்கின் முதல் விண்கலம் இதுவாகும். வழக்கமான பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு விண்கலம் எவ்வாறு செயல்படும் என்பதை கவனிப்பதற்கான சோதனை ஓட்டமாகவே இது அமைந்திருந்தது. ஆனால் இதனை பயன்படுத்தும் போது சில பிரச்சினைகள் இதில் ஏற்பட்டன. விண்கலத்தின் உந்துவிசை அமைப்பில் பிரச்சினை ஏற்பட்டது. சில த்ரஸ்டர்களும் செயலிழந்தன. இவர்கள் இருவரையும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரும் பொறுப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இலான் மஸ்கிடம் ஒப்படைத்திருந்தார். நாசா வெளியிட்ட அறிவிப்பின்படி அவர்கள் இருவரும் 19 அல்லது 20ஆம் திகதிகளில் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள். இதுபோன்ற மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதவன் செய்திகளோடு இணைந்திருங்கள்.